வணக்கம் மக்களே, ரெடியா இருங்க. பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ்வேவோட phase 2 பேக்கேஜ் 1 பேத்தமங்கலம் டு பைரெட்டிப்பள்ளி செக்ஷன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ அதோட ஃபுல் டிரைவ் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க இந்த ரோடு ஃபுல்லாவே நம்ம டிரைவ் பண்ணி அண்ட் ட்ரோன் வியூவில் எவ்வளோ தூரம் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு அண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்களான்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ரோடு எக்ஸாக்டா எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா அண்ட் ஆந்திரா பார்டரான பேத்தமங்கலா கிட்ட ஸ்டார்ட் ஆகி இங்கிருந்து 25 கிலோமீட்டர்ஸ்ல பைரெட்டிப்பள்ளி வரைக்கும் டிராவல் ஆகுதுங்க இந்த ரோடு. அண்ட் எக்ஸாக்டா இங்க இருந்து என் பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் பைரெட்டிப்பள்ளி 23 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. நான் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கேன். ஸோ இங்கிருந்து எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா பைரெட்டிப்பள்ளிக்கு 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம எக்ஸாக்டா எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ்வேல கர்நாடகா செக்ஷனோட எண்டு பாயிண்டான பேத்தமங்கலா அண்ட் விகோட்டா இன்டர்சேஞ்சோட எக்ஸிட் பாயிண்ட்ல இருந்தாங்க நம்ம இப்போ எக்ஸாக்டா இருக்கோம். அண்ட் இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியுங்க, இங்க இருந்து லெஃப்ட்ல போனீங்கன்னா பேத்தமங்கலா போற சைடும் அண்ட் அப்படியே ரைட்ல போனீங்கன்னா விகோட்டா போற சைடுங்க. ஸோ இங்க இருந்து தான் நாம இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோங்க. அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் நீங்க பைரெட்டிப்பள்ளி போனோம்னா இந்த இன்டர்சேஞ்சில் தாங்க என்ட்ரி ஆகணும். அண்ட் இப்போ நீங்க பார்த்துருக்கிற டோல்கேட் தாங்க சுந்தரபாலியா டோல் பிளாசான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டோல் பிளாசா எக்ஸாக்டா எங்க இருக்கு அண்ட் எப்படி ரீச் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா விகோட்டா டவுன்ல இருந்து டுவர்ட்ஸ் பேத்தமங்கலா போற சைட்ல எக்ஸாக்டா விகோட்டா டவுன்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கர்நாடகா அண்ட் ஆந்திரா பார்டர்ல லெஃப்ட் சைட்ல இந்த சுந்தரபாலியா டோல் பிளாசா கிடைக்குங்க. ஸோ ஒன்ஸ் இந்த டோல் பிளாசாவை கிராஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரம்பட் இன்டர்சேஞ்ச் கிடைக்குங்க. தென் இங்க இருந்து லெஃப்ட்ல போனோம்னா நம்ம டுவர்ட்ஸ் பைரெட்டிப்பள்ளி அண்ட் சென்னை போற சைடுங்க. அண்ட் அப்படியே ரைட்ல போனோம்னா நம்ம டுவர்ட்ஸ் ஒஸ்கோட்டே அண்ட் பெங்களூர் போற சைடுங்க. ஸோ இப்போ நம்ம டுவர்ட்ஸ் பைரெட்டிப்பள்ளி போற சைட்ல தாங்க போக போறோம். ஸோ இந்த பைரெட்டிப்பள்ளி ஸ்ட்ரெச்சோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் இந்த என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக்ல தாங்க இருக்கு. ஏன்னா இன்னும் இந்த ஸ்ட்ரெச் அஃபிஷியலா ஓபன் பண்ணலைங்க. பட் இப்போ இந்த ஸ்ட்ரெச்சுக்கு எப்படி என்ட்ரி ஆகுதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸை நான் ஃபர்தரா இந்த வீடியோலயே தெளிவா சொல்லியிருப்பேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்தரா இந்த மாதிரி வீடியோஸ் பண்றதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்குங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தாங்க வெங்கசந்திரா மைனர் வெஹிக்கல் ஓவர் பாஸ்ங்க. அண்ட் கைஸ், நான் ஆல்ரெடி ரீசெண்டா ஃபியூ மந்த்ஸ் பேக் பாத்தீங்கன்னா இந்த பேத்தமங்கலா டு பைரெட்டிப்பள்ளி ஸ்ட்ரெச்சோட ஒர்க் ஸ்டேட்டஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேங்க. அதோட லிங்கை நான் மேல ஐ கார்ட்ல கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ரீசெண்டா பண்ண லேட்டஸ்ட் அப்டேட்ல பாத்தீங்கன்னா ஒர்க் பெண்டிங்ல இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். பட் இப்போ ஏப்ரல் 2026ல ஒர்க் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்தரா நம்ம அந்த பேத்தமங்கலா இன்டர்சேஞ்சை கிராஸ் பண்ணி ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்போ என்ஜி ஹுல்கூர் அப்படின்ற ஊர்கிட்ட தாங்க ஒரு மேஜர் பிரிட்ஜான வெஹிக்கல் அண்டர் பாஸ் கிட்ட தாங்க நம்ம இப்ப இருக்கோம். இந்த ஸ்ட்ரெச்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பேத்தமங்கலா டு விகோட்டா போற ரோட்ல இருக்கிற இந்த மேஜர் வெஹிக்குலர் அண்டர் பாஸ் பிரிட்ஜோட ஒர்க் தாங்க மேஜர் ஒர்க்கா பெண்டிங்ல இருந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியுங்க, இந்த பிரிட்ஜோட ஒர்க் 100% கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. ஸோ ஃபர்தரா நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் வரைக்கும் டிராவல் பண்ண முடியுதுன்றத செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரெச் ஓபன் ஆயிடுச்சுன்னா யாருக்கெல்லாம் பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா பெங்களூர்ல இருந்து டுவர்ட்ஸ் சித்தூர் ஆர் திருப்பதி போறவங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்ல டிராவல் பண்ணி அண்ட் பைரெட்டிப்பள்ளி இன்டர்சேஞ்சில் எக்ஸிட் எடுத்து நம்ம அந்த எக்ஸிஸ்டிங் ரோடான NH42 கிருஷ்ணகிரி டு பழமநேரி ஹைவேல டிராவல் பண்ணி தென் நம்ம அந்த யூஷுவல் ரோடான NH69 பெங்களூர் திருப்பதி ரோட்ல ஜாயின் ஆகி தென் சித்தூர் ஆர் திருப்பதி போய் ரீச் ஆயிடலாங்க. அண்ட் கைஸ், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அதாவது இந்த விகோட்டா எக்ஸிட் கிட்ட பாத்தீங்கன்னா இன்னும் ரோடு பிளாக்ல தாங்க இருக்கு. அண்ட் இந்த ரோடுக்கு இப்போ எப்படி என்ட்ரி ஆகுறதுன்றத நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் அந்த யூஸ்வலாக இருக்கிற பேத்தமங்கலா டு விகோட்டா போகிற ரோட்டில்
டுவர்ட்ஸ் வந்து வீகோட்டா போற சைட்ல எக்ஸாக்ட் அந்த என்ஜி ஹுல்கூர் அப்படின்ற ஊர்கிட்ட மேஜர் வெஹிக்கிள் அண்டர்பாஸை கிராஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்ல ஊருக்குள்ள போற மாதிரி ஒரு ரோடு கிடைக்குங்க. மேப் வியூல பாத்தீங்கன்னா டைவர்ஷன் பாயிண்ட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எக்ஸாக்டா அங்க லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் அப்படியே ஊர்ல ஆஃப் ரோட்ல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூ பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வே வந்து கிடைச்சிருங்க. அந்த ரோட்ல இருந்து அப்படியே டுவர்ட்ஸ் அப்படியே சர்வீஸ் ரோட்ல கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு இடத்துல எக்ஸாக்டா ஓபன் பண்ணிருப்பாங்க. அந்த இடம் தாங்க எக்ஸாக்டா இந்த பைரெட்டிப்பள்ளி ஸ்ட்ரெச்சோட என்ட்ரி பாயிண்ட். அதாவது டெம்பரரியா இதை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்ஸ் வந்து அபிஷியலா வந்து ரோடு ஓபன் பண்ணிட்டாங்கன்னா இந்த பாயிண்ட வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ நீங்க இப்போ இந்த ஸ்ட்ரெச்ல வந்து டிராவல் பண்ணணும்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த என்ட்ரி பாயிண்ட்ல தாங்க நீங்க என்ட்ரி ஆகி டிராவல் பண்ண முடியும். இந்த ரோட யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கீழே பாரத் மாலா பரியோஜனா அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே தாங்க இந்த ஒரு பேக்கேஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. தென் அப்படியே கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸாக்டா பெத்தனப்பள்ளி கிட்ட இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா இந்த பெத்தனப்பள்ளி கிட்ட தான் ஒரு மேஜரான பிரிட்ஜ் ஒர்க் வந்து ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்துச்சுங்க. அதாவது இந்த பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் வெஹிக்கிள் அண்டர்பாஸ் பிரிட்ஜுங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஒரு மைனர் வாட்டர் ஓவர் பிரிட்ஜும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் ஒர்க் எல்லாமே 100% வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு நம்ம தாராளமா டிராவல் பண்ண முடியுங்க. கைஸ், இந்த ஆந்திர பிரதேஷ் செக்ஷன்ல கொஞ்ச தூரம் கர்நாடகாவை கிராஸ் பண்ணி வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் பாத்தீங்கன்னா கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷோட செக் போஸ்ட் இருக்குங்க. இங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதாங்க வந்து செக் போஸ்ட். கைஸ், எல்லா ஸ்டேட் பார்டர்லயும் செக் போஸ்ட் இருக்கிறது வந்து நார்மல் தாங்க. பட் அந்த செக் போஸ்ட்ல என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்கன்ற டீடைல்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ தட் நானும் அதை பார்த்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுப்பேங்க. சோ ஃபர்தரா நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ், இப்போ நம்ம கர்நாடகாவை கிராஸ் பண்ணி ஆந்திர பிரதேஷ் செக்ஷன்ல பைரெட்டிப்பள்ளி இன்டர்சேஞ்ச் கிட்ட வந்து நெருங்கிட்டோங்க. இப்போ இந்த ரோட்ல என்னெல்லாம் ஒர்க் பெண்டிங்ல இருக்கு அண்ட் என்னெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த ரோடு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 4 லைன் எக்ஸ்பிரஸ் ஹைவேங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரோடோட த்ரூ அவுட் ஃபுல்லாவே ஒரு சர்வீஸ் லைன் மாதிரி ஒரு லேன் வந்து எக்ஸ்ட்ரா லைன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரோட் மார்க்கிங்லாம் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்குங்க. அண்ட் சோலார் லைட்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும், அதாவது இந்த பைரெட்டிப்பள்ளி இன்டர்சேஞ்ச் எக்ஸிட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு காலியான ஸ்பேஸ் இருக்குங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சோட ரெஸ்ட் ஏரியாங்க. ரெஸ்ட் ஏரியானா இங்கதான் வந்து நம்மளுக்கு தேவையான அம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது பெட்ரோல் பங்க், டாய்லெட், ரெஸ்டாரண்ட், ஃபர்ஸ்ட் எய்டு அதெல்லாம் வந்து இங்கதாங்க வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ரோட்டோட மேக்ஸிமம் ஸ்பீட் பாத்தீங்கன்னா லைட் வெஹிக்கிள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸும் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸும் வந்து செட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரோட் த்ரூ அவுட் பாத்தீங்கன்னா இந்த கிராஷ் பேரியர் வந்து ஃபிட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அங்கங்க பாத்தீங்கன்னா CCTV கேமராவும் வந்து ஃபிட் பண்ணிருப்பாங்க ஃபார் சேஃப்டி ரீசனுக்காக. இங்க வந்து பாத்தீங்கன்னா மைல் கல் எல்லாம் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து சென்னைக்கு போற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 217 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. கைஸ், இங்க பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல பைக்ஸ் வந்து அலோடு இல்லைங்க. பைக்ஸ் அண்ட் வந்து ஆட்டோ ரிக்ஷா, டிராக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் வேல வந்து அலோடு இல்லைங்க. கைஸ், இங்க ஒரு போர்டு இருக்கு பாத்தீங்களா, 80/1 சொல்லிட்டு. சோ இது வந்து எக்ஸாக்டா ஒஸ்கோட்டையில இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க வரைக்கும் வந்து 80 கிலோமீட்டர்ஸ் ஆயிருக்குங்க. அண்ட் பை 1 போட்டிருக்கு பாத்தீங்களா, கீழே பார் 1 சொல்லிட்டு, அது வந்து 80 கிலோமீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ் ஆயிருக்குங்க. எவ்ரி 100 மீட்டர்ஸும் பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, கிலோமீட்டர் போர்டு. கைஸ், இங்க பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி SOS காலிங் சிஸ்டம் வந்து த்ரூ அவுட் இந்த ரோடு ஃபுல்லா அங்கங்க வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஃபேஸ் யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா மான்டே கார்லோ லிமிடெட் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் இந்த ரோட வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. கைஸ், இந்த பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ்வோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 262 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. அதாவது பெங்களூர் அவுட்ஸ்கட் ஆன ஒஸ்கோட்டையில இருந்து
அதுக்கப்புறம் வந்து சென்னை அவுட்ஸ்கட்டான ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் மட்டும்தாங்க. பெங்களூர்ல இருந்து உஸ்கோட்டை வர்றதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர்ஸும் அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து சென்னை போறதுக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸும் ஆகுதுங்க. அண்ட் இதோட டிராவலிங் டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஹவர்ஸ்லயே வந்து நம்ம பெங்களூர் டு சென்னை வந்து டிராவல் பண்ணி ரீச் ஆயிடலாம்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான சேஃப்டி இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோட்ல சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்கன்னா அன்அபிஷியலா தான் வந்து டிரைவ் பண்ண முடியும். சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்ல தாங்க டிரைவ் பண்ணிட்டு வரணும். அண்ட் ஆல்சோ என்னோட அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நைட் டிரைவுக்கு கண்டிப்பா இந்த ரோட வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல உங்களுக்கு நெட்வொர்க் வந்து ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குதுங்க. சோ நீங்க இந்த ரோட்ல டிராவல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ப்ரிகாஷனா சேஃப்டியோட டிராவல் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் இந்த ரெஸ்ட் ஏரியாவை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் தாண்டி போன உடனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பைரெட்டிப்பள்ளி இன்டர்சேஞ்சோட எக்ஸிட் பாயிண்ட் கிடைக்குங்க. ஸோ இங்கிருந்து நம்ம ரைட்ல போனோம்னா நம்மளுக்கு ஒரு டோல்கேட் கிடைக்குங்க. அதை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸிஸ்டிங் ரோடான NH42 கிருஷ்ணகிரி டு பழமனேரி போற ஹைவேல வந்து மர்ஜ் ஆயிடுங்க. அண்ட் சப்போஸ் நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா நம்ம அப்படியே சித்தூர் ஆர் சென்னை போற சைடுங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆன அதாவது ஃபேஸ் 2 பேக்கேஜ் 3 ஆன பைரெட்டிப்பள்ளி டு பங்காருப்பாளையம் ஸ்டெச் பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து ஆன் ப்ராசஸ்ல தாங்க போயிட்டு இருக்கு. அதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதோட வீடியோ வந்து நான் ஃபியூச்சர்ல வந்து அப்லோட் பண்றேங்க. தென் இந்த ஆந்திர பிரதேஷ் செக்ஷன்ல டோட்டலா வந்து 3 ஃபேஸ் இருக்குங்க. அண்ட் இந்த ஆந்திர பிரதேஷ் செக்ஷனோட மொத்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா 85 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அந்த 85 கிலோமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நடுவுல இந்த பைரெட்டிப்பள்ளி டு பங்காருப்பாளையம் போற ஸ்டெச் மட்டும் தாங்க பெண்டிங்ல இருக்கு. மத்த எல்லா ஸ்டெச்சும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அண்ட் கைஸ் என் சைட்ல இருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா எனக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த UPI ஐடிக்கு உங்களால முடிஞ்ச உதவி மூலியமா எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாங்க. அண்ட் இந்த ரோடோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரோடு வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஒன்லி அபிஷியல் டேட்க்கு மட்டும் தான் வெயிட்டிங். சின்ன சின்ன ஒர்க் வந்து ஆன் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரோட்ல டிராவல் பண்ண முடியுமான்னு கேட்டா தாராளமா நம்ம டிராவல் பண்ண முடியுங்க. பட் இன்னும் வந்து இதோட என்ட்ரி வந்து அபிஷியலா ஓபன் பண்ணல. கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனலா பைரெட்டிப்பள்ளி டோல் பிளாசா கிட்ட வந்தாச்சுங்க. அண்ட் டோல் பிளாசாவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஜஸ்ட் இதோட அபிஷியல் ஓப்பனிங் மட்டும் தான் பெண்டிங்க. ஸோ கைஸ் நம்ம இப்போ ஃபைனலா வந்து கன்க்ளூஷனுக்கு வருவோங்க. இந்த பேத்தமங்கலம் டு பைரெட்டிப்பள்ளி செக்ஷன் பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்குங்க. ரோடு ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரோடும் பாத்தீங்கன்னா டிராவல் பண்றதுக்கு பயங்கர ஸ்மூத்தா இருக்குங்க. அண்ட் கண்டிப்பா நீங்க வந்து இந்த டிரைவை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ பினிஷிங் டச்சஸ் மட்டும் தாங்க பேலன்ஸ்ல இருக்கு. கண்டிப்பா இந்த இயரோட மிட்டுக்குள்ள நம்ம இந்த ரோட வந்து ஃபுல்லா அக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. அண்ட் அப்ராக்சிமேட்டா இதோட ஓபனிங் டேட் பாத்தீங்கன்னா ஜூன் ஆர் ஜூலை 2026 இது வந்து ஃபுல் ஆபரேஷனல் ஆகும் அப்படின்றத ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த ட்ரம்பட் இன்டர்சேஞ்சில் இருந்து லெஃப்ட்ல போனோம்னா நம்ம மதனப்பள்ளி ஆர் பைரெட்டிப்பள்ளி போகிற சைடுங்க. அண்ட் அப்படியே டுவர்ட்ஸ் ரைட்ல போனோம்னா நம்ம விகோட்டா ஆர் குப்பம் போகிற சைடுங்க. ஸோ கைஸ் இந்த பேத்தமங்கலம் டு பைரெட்டிப்பள்ளி வரைக்கும் வர செக்ஷனோட வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஜகாஸ் கிரியேஷன், அதுல வந்து மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from Jagdish. Have a nice day. Bye.